வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல சீமானும் விஜயும் பிஜேபியின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அண்ணன் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். 2 பேரும் வெவ்வேறு கிடையாது, 2 பேருமே இந்த பிஜேபியோட பெற்றெடுத்த பிள்ளைங்க தான் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அண்ணன் ஒரு டைம் பேசினார். இதை பார்த்த உடனே சீமான் அண்ணன் கூட கலாச்சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்தவர் அவரு தான் சொல்லி அப்படி கூட கலாச்சார். அடுத்தது பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அண்ணன் திமுகவிலிருந்து நான் வெளியே வர போறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் தொகுதி பங்கீடு நடக்கல. ஒருவேளை சுமூகமா இல்லாத ஒரு தொகுதி பங்கீடு நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ விஜய் சாருக்கு ஒரு சின்ன செக் வைக்கிறாரு. அது என்ன செக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் சார் இன்னைக்கு பிஜேபியில போற மாதிரி எல்லாருமே ரூமரை கிளப்பிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரூமருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக பிஜேபிக்கெல்லாம் நான் போகல, இன்னும் யாருக்கிட்டே எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலன்னு சொல்லிட்டு ஐயா இபிஎஸ் சொல்லிட்டாரு, ஐயா செங்கோட்டைன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் திருமாவளவன் ஒரு சின்ன செக் வைக்கிறாரு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கு விஜய்க்கு வைக்கிறாரு செக்கு. அது என்ன செக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்பா நான் இன்னும் தொகுதி பங்கீடு பண்ணல, ஒருவேளை எனக்கு அங்க சரியில்லாம எனக்கு தொகுதி கொடுத்தாங்கன்னா நான் தாவரத்துக்கு கூட தயாரா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் ஒன்று வச்சாரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, என் தம்பி விஜய் இன்னைக்கு பிஜேபி பக்கம் என்டிஏ கூட்டணிக்கு போறதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி அவர் போனார்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையே சூனியமாயிரும். அதனால நீ பிஜேபி பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் இன்னைக்கு அண்ணாமலை கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல சீமானும் விஜயும் 2 பேரும் பிஜேபியின் பிள்ளைகள் பேசுனீங்களே திருமாவளவனா, இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா இன்னைக்கு அதாவதுங்கண்ணா, இன்னைக்கு பிஜேபி கூட போகாதீங்க, அரசியல் வாழ்க்கை சூனியமாயிருன்னு விஜய்க்கு சொல்றீங்களா? இது அன்னைக்கு சொன்னது நிஜமா இல்ல இன்னைக்கு சொன்னது நிஜமா? விஜய் பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்படி பி டீம் இருந்தா நாங்களே எடுத்து பயன்படுத்திக்கோமே, அவர் வரமாட்டேங்கிறாரு, என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டு இருக்கிறார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எப்படின்னா, நீங்க தனி மனித உரிமை உங்களுக்கு யாருன்னா கொடுத்தது, அந்த கட்சியோட சேராதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நீ பொங்கி எழுந்துட்டாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு கட்டத்துல அது கூட உண்மை தானே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு தான் நம்மளுக்கு அருகதை இருக்க தவிர, இன்னொரு கட்சிக்கு நீங்க போய் சேராதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு அருகதை கிடையாது. அதே போலதான் இன்னைக்கு, அதாவது என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கட்சிக்கு நீங்க வாங்க, நான் இத்தனை சீட்டு தர்றோம், இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதே மாதிரி இந்த கட்சிக்குள்ள நீங்க சேராதீங்க, நான் இந்த கட்சிக்குள்ள இருக்கிறேன், நீங்க இன்னொரு கட்சிக்குள்ள சேராதீங்கன்னு சொல்றதுக்கு அதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவங்க இஷ்டம், அவங்க தலைவருடைய இஷ்டம், அவங்க சேர்றதும் சேராததும். ஆனா இருந்தாலும் திருமாவளவன் அதையும் அறிவுறுத்திருக்கார். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன இருந்தாலும் நான் திமுக இருந்து பிச்சுட்டு வந்தேன்னா நான் வாங்கிட்டு தான் வருவேன், வேற வழி கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு காரணம். இன்னொன்னு விஷயம் அவர் அதிமுக போக மாட்டார், பிஜேபி கூட சேரவே மாட்டார். பிஜேபி கூட சேர்றதும் என்னுடைய அரசியல் கொள்கையா அதுதான். பிஜேபி கூட சேரக்கூடாது அப்படிங்கறத என்னோட அரசியல் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா, அங்க அன்புமணி இருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அன்புமணி அங்க இருக்கிறதுனால அந்த பக்கம் அவர் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. சரி, ஓகே. இப்போ திருமாவளவன் இன்னொரு விஷயத்த நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் பார்த்தாச்சு, அடுத்து இன்னொரு விஷயத்துல நம்ம எடுத்துக்குவோம். திருமாவளவன் இன்னைக்கு விஜய் கூட அவர் சேர்ந்து இருந்தாருன்னா, சப்போஸ் அந்த குறிப்பா ஆதவ அர்ஜுனா அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடத்துறாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு மட்டும் திருமாவளவன் அந்த ஸ்டேஜ்ல ஏறி இருந்தாருன்னா, இன்னைக்கு விஜயும் திருமாவளவன் 2 பேரும் சேர்ந்துதான் பயணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்க நம்பித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வராதது காரணமே திமுக கொடுத்த அழுத்தம்னு சொல்லிட்டு விஜய் சார் சொன்னார் பாத்தீங்களா, அது இன்னைக்கு உண்மைதானா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்திருந்தாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு தவைக்கோட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு அவருக்கு சரியான ஒரு பாதையா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதுக்காக நான் திமுகவை குறை சொல்ல வரல. திமுக அது ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தை இதுவரையிலும் வெட்ட நினைச்சவங்க தான் கோடாலி எல்லாம் ஓரமா போட்டு ஆலமரத்து மேலேயே எரிக்கிட்டாங்கிறதா உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும் வந்தவங்க தான். இங்க யாருமே திமுக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனமே வரல. ஆனா வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நேரா போய் திமுகவோட சேர்ந்துக்கிட்டாங்க. அதுதான் காலக்கொடுமை. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப திருமாவளவன் கூட
சொன்னார் பாத்தீங்களா, அன்னைக்கு அம்பேத்கர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு விஜயோட பயணிப்பாரு அப்படிங்கிறது தான் இன்னொரு கருத்தாக நான் சொல்றேன், பார்க்கப்படுது. இன்னைக்கு வந்து திருமாவளவன் கூட வந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஆதவர்ஜுனாவும் திருமாவளவனோட இருக்கும்போது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நீங்களே சொல்லுங்க. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் அரசியல் இருக்கிற ஒரு 10, 20, 30, 50 பேர்த்துக்கு தெரியும். அவ்வளவுதானே தவிர வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு நிழலுக்கு கீழே வந்த உடனே ஆதவர்ஜுனா அப்படிங்கிற அந்த முகம் வந்து இந்தியா புறம் தெரியுது, வெளிநாடுகளுக்கு தெரியுது. விஜயினோட பின்னாடி இருக்கிறது ஆதவர்ஜுனா இருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியுதுன்னா அதுக்கு காரணம் விஜய் தான். விஜயினோட நிழல்ல நின்னீங்கன்னா, விஜயினோட நிழல்ல நின்ன எல்லாத்துக்குமே பிரபலம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதா உண்மை. இன்னைக்கும் வந்து நீங்க இந்த சாட்டை துரைமுருகன் வந்து வேற எந்த வீடியோ போட்டாலும் 15K 10K 20K, அவங்க அண்ணனை பாராட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கிற வேணா எடுத்து பாருங்க, அந்த லிஸ்ட்ல 15K போயிருக்கு, வெறும் 15K. இதே விஜய் திட்டி ஒரு வீடியோ போட்டிருக்க, அப்படியே விஜய் வந்து பேரை முன்னாடி வச்சு தமிழ்நெல்ல விஜயை போட்டிருக்க, அப்படி 300Kக்கு மேல போயிருக்குது. இதுக்கு என்ன காரணம்? விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான். அந்த பிம்பத்தை வச்சு சம்பாதிக்கவும் முடியும், அந்த பிம்பத்தை வச்சு நீங்க வந்து பெருமுகல் அடைஞ்சிக்கவும் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து விசிகே வந்து இன்னும் தொகுதி பங்கீடு பண்ணவே கிடையாது. அந்த தொகுதி பங்கீடு எந்த மாதிரி வருதுன்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் வந்து 25 தான் கொடுத்தாங்க 2021. அவங்க வந்து 18 ஜெயிச்சு 7 கோட்டை விட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 28 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது திருமாவளவனுக்கு வெறும் 8, 6 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கோவம் வருமா வராதா? அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள பெரும்பான்மை இல்லாத இவருக்கே 28 சீட்டு ராஜ்யசபா கொடுக்குறீங்கன்னா, நான்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ராஜாடா, எனக்கு என்ன 8, 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு கொந்தளிப்பாரா கொந்தளிக்க மாட்டாரா? நீங்களே சொல்லுங்க. திருமாவளவனுடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியல அப்படிங்கிறதா உண்மை, வேற வழியே கிடையாது. திருமாவளவனுடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியல. அதே போலதான் அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியல, வேற வழியே இல்லை. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா தமிழ்நாட்டுல எந்த சக்தியாலும் யாராலையும் பிரிக்க முடியாது. 2 கம்யூனிட்டி ஜாதி கட்சிகள் தான் ரெண்டும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தலித்துக்காக போராடுற ஐயா, வன்னியருக்காக போராடுற ஐயா, இவரு 2 ஐயாக்களும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இங்க எந்த ஐயாவும் ஜெயிக்க முடியாது. ஆனா 2 பேர்த்தையும் சேர மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு இவங்க எடுத்து வச்ச அரசியல். இதுதான் உண்மையான கருத்து, இதுதான் ஆழமான கருத்து, தமிழ்நாட்டுக்கு தேவையான கருத்து. இப்படியெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தேர்தல் விதிமுறைகள் திருமாவளவன் போதும், இதோட நிறுத்திடலாம். தேர்தல் விதிமுறைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது நேற்றைய தினத்துல சாயந்தரம் 4 மணிக்கு மேல தேர்தல் வந்து டேட் அறிவிச்ச உடனே ஐயா முதலமைச்சருடைய பதவி வந்து ஸ்ட்ரக் ஆயிரும். எப்படின்னா, ஐயா முதலமைச்சர் பேர் மட்டும் போட்டுக்கலாம், மற்றபடி வந்து எந்த திட்டங்களால அறிவிக்க முடியாது. திட்டங்கள் அறிவிக்க முடியாதுன்னா எந்த இடத்துலயும் போய் கையெழுத்து போட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுறேன், இந்த பாலத்தை ஓபன் பண்றேன் அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து வந்து வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது, வாக்குறுதி வேணா கொடுக்கலாம், ஏன்னா கொடுத்துட்டு வாக்கு கேட்கலாம், அந்த மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்சி கொடி, கட்சி அந்த செயலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அகற்றிடுவாங்க. எல்லாத்தையும் அகற்றி போட்டோ கிட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்தது யார் வரப்போறாங்க அவங்களுடைய போட்டோ அவங்க வந்து செட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ஒரு அரசியலினுடைய நிலைப்பாடு. தேர்தல் ஆணையத்தின் கீழ் தான் இனிமேல் வந்து தமிழ்நாடு அரசியல் செல்லும். ஆளுநர்களுடைய அறிவுறுத்தலின்படி போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு 40 நாளும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு இருப்பாரு. ஆனா ஸ்டாலின் ஐயா தான் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பேருக்காக ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. மற்றபடி அவரோட பதவி காலம் வந்து நேற்றோட முடிந்தடைந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது, கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த சூழ்நிலை இப்ப இருக்கிற இந்த சிபிஐ வழக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் கற்பழிப்பு, இதெல்லாம் இல்லாத, அதாவது உயிர்கள் போகாத, போதைப் பொருள் இல்லாத இந்த உலகத்தை, இந்த தமிழ்நாட்டை படைப்பதற்கு நல்ல ஒரு அரசியல் தலைவரை நாம தேர்ந்தெடுக்கணும். அதுதான் எல்லாருடைய ஆசையும், என்னோட ஆசையும். நன்றி, வணக்கம்.